ஸோ டைம் அண்ட் ஒர்க் சம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் பேசிக்காக ஒரு 5 சம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும். அதுக்கப்புறம் வர சம்மெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சம்முக்கே வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கு கொஞ்சம் தெளிவாக கவனிச்சிட்டா மட்டும், ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கவனித்தா மட்டும்தான் அடுத்தடுத்த சம் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் லாஜிக் அதிகமாக இருக்கும் டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஒரு 5 சம் சிம்பிளாக தான் இருக்கும், பாருங்கள். A can do a piece of work in 10 days and B in 15 days. They would do the work together in dash days. அதாவது A வந்து ஒரு வேலையை 5 நாளில் 10 நாளில் செய்கிறாரு. B வந்து அதே வேலையை வந்து பார்த்திங்கன்னா 15 நாளில் செய்கிறாரு. அவங்க 2 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணி முடிப்பாங்க அப்படிங்கிறதான் நம்ம இதில் வர லாஜிக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி 1 days ஒர்க் 10 days ஒர்க்கு அப்படின்னு வரும்போது நம்ம என்ன, ஒரு நாளில் நம்ம எவ்வளோ ஒர்க்கு ஏ முடிக்கும், பி ஒரு நாள் எவ்வளோ முடிக்குங்கிறது இந்த மாதிரி வந்தால் கண்டுபிடிச்சிக்கணும். ஒன்றும் இல்லை, 10 daysனால் 1/10 days அப்படி எழுதிக்கணும், அவ்வளோதான். இப்போது இன் 1 day ஏ எவ்வளோ ஒர்க், ஏஸ் ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/10 இருக்குது. அதாவது 10ல் ஒரு வேலையை ஏ முடிச்சிடும். 10ல் 10 வேலையை முடித்தா அந்த வேலை முடிஞ்ச மாதிரி. அது வந்து 10 நாள் ஆகும் முடிக்கிறதுக்கு. அதாவது இன்ட்டு 10 நாள். அப்போது 10 கேன்சல் ஆகி ஒரு வேலையை கம்ப்ளீட்டாக முடிக்கும். அப்போது ஒரு நாளில் ஏ வந்து 10ல் ஒரு வேலையை முடிக்கும். 10 நாளுங்கும் போது 10ல் 10 வேலையுமே முடிச்சிடும். அப்போது 1/10 ஒர்க்கு வந்து என்ன முடிச்சிடும்னா ஏ வந்து முடிச்சிடும். 1/10 பார்ட்டு முடிச்சிடும். அதே மாதிரி பி வந்து ஒரு நாளில் எத்தனை வேலையை முடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/15 பார்ட்டை வந்து முடிச்சிடும். 15ல் ஒரு பகுதியும் முடிச்சிடும். அப்போ மொத்தம் 15 நாளில் பி அந்த வேலையை கம்ப்ளீட்டாக முடிக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா எப்படி முடிப்பாங்க, எவ்வளோ சீக்கிரம் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குற கேள்வி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம என்னென்னா அந்த 1 டேன்னு எடுத்துக்கணும். ஒரு நாளில் எவ்வளோ முடிப்பாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். அப்போ நம்ம ஈஸியாக இருக்குது, புரியிருக்கு. அதே தான் ஒரு நாளில் ஏவும் பியும் சேர்ந்தால் எவ்வளோ முடிக்கும் அப்படின்னா 1 டேயில் ஏ அண்டு பி 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 1/10 1/15 ஆஃப் ஒர்க்கு முடிப்பாங்க. இப்போ இதுக்கு வந்து என்னென்னா இது இதால் பெருக்கணும், இது இதால் பெருக்கும், இது இதால் பெருக்கும், இல்லை எல்சிஎம் எடுப்போம், எப்படி பண்ணாலும் சரி. அப்போது 150 15 மேலே இங்கே 10 மேலே 15/10 25/150 ஒரு 25 25 6 25 150. அப்போ 1 டேயில் ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா 6ல் ஒரு வேலையை முடிப்பாங்க. அப்போ 6 வேலையுமே முடிக்கணும்னா எத்தனை நாள் ஆகும்? 6 நாள் ஆகும். இப்போ 6 நாள் ஆச்சுன்னா 6 வேலையும் முடிச்சுடுவாங்க. அப்போ 6 days அவங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், 6 days. அதே மாதிரி இந்த சமயம் பாருங்கள், புரிஞ்சிடும். ஸோ ஏ அண்ட் பி கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 4 days. ஏவும் பியும் சேர்ந்து முடிக்கிற நாள் வந்து எவ்வளோன்னா 4 days. ஏ மட்டும் செஞ்சாங்கன்னா 6 daysல அந்த வேலையை முடிப்பாங்க. பி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி வரும்போது 1 டேக்கு நம்ம கணக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். 1 டேயில் ஏவும் பியும் சேர்ந்து முடிக்கிறது என்னவாக இருக்குது அப்படின்னா 1/4 இருக்குது. 4 வேலையில் ஒரு வேலையை முடிச்சுடுவாங்க. அப்போ 4 நாளில் 4 வேலையுமே முடிச்சுடுவாங்க. அப்போ ஒரு முழுசாக முடிஞ்ச மாதிரி. அதே மாதிரி ஏ மட்டும் 1 டேயில் எவ்வளோ முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/6 ஆஃப் த பார்ட். அப்போ 6 நாள் தான் முடிப்பாங்கன்னு போட்டுருக்கு. 6 நாள்னால் ஒரு முழு வேலையை கம்ப்ளீட்டாக முடிப்பாங்க. சரி, இப்போ பி எவ்வளோ முடிப்பாங்க அப்படின்னு வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஏ ப்ளஸ் பி, இதுலேருந்து ஏவை கழிச்சிங்கன்னா முடிஞ்சுது. ஏ ப்ளஸ் பியோட வேலையிலேருந்து ஏ வேலையை கழிச்சிங்கன்னா ஏ கேன்சல் ஆகி பி மட்டும் நமக்கு எவ்வளோ நாள்னு கிடச்சிடும். அப்போ 1/4லேருந்து 1/6, ஏ ப்ளஸ் பியோட 1/4 மைனஸ் ஏ வேல்யூங்கிறது 1/6. எப்பவும் போல் இதால் இதை பெருக்கும், இது இங்கே இது இங்கே 24 6 4. ஸோ 2/12 2/24 1/12. அப்போது 12ல் ஒரு வேலையை முடிப்பாங்க. அப்போ பி மட்டும் தனியாக முடித்தா எத்தனை நாளில் முடிக்கும்? 12 நாளில் முடிக்கும். ஸோ 12 நாளுங்கிறது ஏ. அதே மாதிரி ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 6 hours, B can do it in 10 hours, C in 12 hours. They will do it together எவ்வளோ ஹவர்ஸில் முடிப்பாங்க அப்படிங்கிறது. அப்போது 12 daysல ஏ வந்து 3/4 ஆஃப் ஒர்க்கை முடிக்கும். அப்போ 1 டேயில் வேணும் அப்படின்னா நம்ம 1/12ன்னு போடுவோம், கரெக்டாக. இங்கெல்லாம் எப்படி 4 day அப்படின்னா 1/4ன்னு போட்டோம் 1 டேக்கு வேணும். அதே மாதிரி 1 டேக்கு வேணும்னா
3/4 ஆஃப் ஒர்க் டிவைடட் பை 1/12. இப்போ 1 டேயில் இவ்வளோ ஒர்க் முடிக்கும். எவ்வளோனா 3/48, 48ல் 3 வேலையை முடிக்கும் ஒரு நாளில். அப்போது ஏ கேன் டூ த கம்ப்ளீட் ஒர்க் இன் எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் ஒர்க் முடிக்கும்னா 16, 3ல் 1 16. இதை கேன்சல் பண்ணோம்னா தெரிஞ்சிடும். அப்போது 1/16, அதாவது 16ல் ஒரு வேலையை ஏ வந்து என்னென்னா ஒரு நாளில் முடிச்சிடும். ஓகேவா? அப்போது டோட்டலாக ஏ அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்னா 16 நாள் ஆகும். அப்போ ஏ வந்து ஆஃப் டேயில் எத்தனை இதையை முடிக்கும், வேலையை முடிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்னா இதில் பாதியாக இருக்கும், இதில் பாதியை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து சரி, இது நம்ம வேறு அடுத்த சமம் போயிட்டோம். ஒரு நிமிஷம், நம்ம இந்த சமம் முதல்ல பார்த்துடலாம். ஏ 6 hours, பி 10 hours, சி 12 hours. 3 பேர் சேர்ந்தாங்கன்னா எவ்வளோ முடிப்பாங்கன்னா 3 பேர் சேர்ந்துன்னா ஏ 1 + 6 1/10 1/12 ஏ + பி + சி 3 ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மீசியமாக எடுத்துக்கலாம். 60, இது இதால் 10 + 6, ஸோ 1/12. இப்போ 16/60 + 1/12. இது 2 11 12 72 720. 16 × 12 32 16 2 9 192 + 60. ஸோ அப்போ எவ்வளோனா 252 டிவைடட் பை 720. அப்போ 21/60 பார்ட்டை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 21/60 பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்போ ஏ 3 பேர் சேர்ந்தாங்கன்னா இப்போ எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 60/21 ஹவர்ஸில் முடிப்பாங்க. எப்படி இங்கே 21/60 பார்ட்டு 60ல் 21 பார்ட்டு முடிப்பாங்க ஒரு நாளில். அப்போ இதில் எப்படி எனக்கு இத்தனை ஹவர்ஸ் அப்படின்னு முடிவு பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளில் 60ல் 21 வேலையை முடிக்கிறாங்கன்னா எவ்வளவு நாள் இருந்தால் ஒரு ஃபுல் வேலையை முடிப்பாங்க அப்படின்னா 60/21 நாள் இருந்தால் தான் இது ரெண்டும் கேன்சல் ஆகி ஒரு முழு வேலையை முடித்த மாதிரி கவுண்ட் வரும். ஸோ அடுத்தது A can do a 3/4 of your work in 12 days. He can finish 1/2 of the work in how many days அப்படின்னா அப்போ 12 டேஸில் ஏ வந்து என்ன பண்ணணும்னா 3/4 ஆஃப் ஒர்க்கு முடிக்கும். அப்போ 1 டேயில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 3/4 × 1/12. இப்போ 3/48. 1 டேயில் 3/48. இதை கேன்சல் பண்ணால் 1/16. அப்போது 16ல் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிக்கும். அப்போ ஏ வந்து ஆஃப் டேயில் ஆஃப் ஆஃப் த ஒர்க் 16ல் ஒரு இதையும் முடிக்கும். ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 16 நாள் ஆகும். அப்போ ஆஃப் வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 8 நாள் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ அடுத்தது A, B, C are debut to complete a work for ₹529. A and C supposed to complete 19/24 of the work together. B shall be paid. ஸோ இதோட இது என்னென்னா இவங்க 3 பேர் ஏபிசி 3 பேர் வந்து என்னென்னா ஒரு வேலையை முடிக்கிறதுக்காக அவங்களுக்கு ₹529 தராங்க. ஏவும் சியும் சேர்ந்து 23ல் 19 வேலையை முடிச்சிடுறாங்க. பிக்கு அப்போ எவ்வளோ சேலரி தந்திருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஏ பியும் சேர்ந்து தான் இந்த வேலையை முடிக்கிறாங்க. பிக்கு எவ்வளோ சேலரி போயிருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள். அப்போ மொத்த வேலை வந்து 23. அப்போ ஏ அண்டு சி 2 பேர் சேர்ந்து 23 இல்லை 19 ஒர்க்கை ஏவும் பியும் முடிச்சிடுறாங்க. ஏவும் சியும் முடிச்சிடுறாங்க. இப்போ பி என்ன முடிச்சிருப்பான்னா மீதி 23ல் மீதி எவ்வளோ இருக்குது? 4 மடங்கு வேலை 19 முடிச்சிட்டாங்கன்னா மீதி 4 போட்டோம்னா இங்கே 23 முடிச்ச மாதிரி ஆயிருமா? அப்போ மீதி 4 வேலை தான் இருக்குது. 23ல் 4 வேலை மீதி பெண்டிங் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ 23 4 தான் பி முடிச்சிருப்பான். அப்போது மொத்தமாக இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ₹529 தந்துருக்குறாங்கன்னா ஏக்கும் சிக்கும் எவ்வளோ தந்துருக்காங்கன்னு தெரியணும்னா 23ல் 19 வேலையை செஞ்சதுக்காக அப்போ ₹529 எவ்வளோ போயிருக்குன்னு நம்ம இங்கே எடுத்துக்கலாம். பிக்கு மட்டும் வேணும்னா பி என்ன வேலை செஞ்சு 23ல் 4 வேலையை தான் செஞ்சுருக்கிறான். அப்போ 529ல் எவ்வளவு போயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதையெல்லாம் கட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா
92 ரூபா அவனுக்கு தந்திருப்பாங்க. ஏன்னா பியோட தான் கேட்டிருக்கிறாங்க. ஏக்கு சிக்கு எவ்வளோ தந்திருப்பாங்கன்னா இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 19ஆல் பெருக்குனிங்கன்னா ஏக்கு சிக்கு எவ்வளோ தந்திருப்பாங்க அப்படின்னு கிடச்சிடும். ஸோ அப்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இன்னொரு தடவை சொல்கிற பாருங்க, ஏவும் சியும் சேர்ந்து 23ல் 19 வேலையை முடிச்சிடுறாங்க. அப்போ மீதி எவ்வளோ வேலை இருக்குது? 23ல் வெறும் 4 வேலை தான் பேலன்ஸ் பெண்டிங் இருக்குது. ஏன்னா இங்கே 4 கூட்டினீங்கன்னா தான் மேலேங்கிறது 23/23 ஒரு முழு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ மீதி 23ல் எவ்வளோ வேலை பெண்டிங் இருக்குன்னா 4 பெண்டிங் இருக்குது. அதைத்தான் பி முடிச்சிருப்பான். 23ல் 19 முடித்தவனுக்கு மொத்தம் 529ல் எவ்வளோ ஷேர் போயிருக்கும்? 23ல் 4 வேலை தான் முடிச்சிருக்காங்கன்னா அப்போ 529 ரூபா தந்திருக்காங்கன்னா அவனுக்கு எவ்வளோ சேலரி தந்திருப்பாங்க அப்படிங்கிறத இங்கே சொன்னோம்.